ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உஷா பிளாக்ஸ் தமிழ். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சூப்பராக கர்நாடகா ஸ்டைலில் செய்கிற வாங்கிபாத் வந்து குட்டீஸ்க்கு நான் லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து விடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு கத்திரிக்காய் வச்சு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டியாக சூப்பராக சமைக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். ஒரே ஒரு கத்திரிக்காய் இந்தமாரி க்ரீன் கலர் கத்திரிக்காய் நீல வாக்கில் வரும். இதையும் வாங்கி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து குட்டீஸ் எடுத்து வைக்க மாட்டாங்க. ரைஸாக கூடவே சாப்பிட்டுடுவாங்க. கத்திரிக்காய் கட் பண்ணுறப்போ உப்பு போட்டு கட் பண்ணி வச்சோம்னா அந்த கலர் வந்து மாறாது, காயோட கலரு. இல்லைன்னா வந்து கத்திரிக்காய் கருப்பாயிடும். ஸோ கடாயில் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன். கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். கூடவே வந்து முந்திரி வந்து ஒரு 4 வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இது ஆப்ஷன் தான், வேணா போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் முந்திரி. இது எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகி வரணும். பொன்னிறமாக கலர் மாறுற அளவுக்கு பொரிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூட வந்து பட்டாணி, வேர்க்கடலை இது எல்லாமே போட்டு செய்யலாம். ஊற வச்சுருக்கிற க்ரீன் கலர் பட்டாணி அதெல்லாம் போட்டு செய்கிறப்பையும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுக்கிட்டேன். இந்த தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய், உப்பு இது எல்லாம் போட்டு நல்லா வெந்து வந்த பார்த்துக்க லாஸ்ட்டாக வந்து இந்த வாங்கிபாத் பவுடர் வந்து போட்டுக்கலாம். எனக்கு இந்த வாங்கிபாத் பவுடர் வந்து நான் ஏதோ மிளகாய் தூள் வாங்குறதுக்கு கூட ஃப்ரீயாகவே வந்துருச்சு. செப்ரேட்டாகவும் விற்குது. ரூ. 10 பேக்கெட். ரூ. 10 பேக்கெட்டில் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக செஞ்சுக்கலாம். மசாலா போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஏன்னா தீஞ்சு போயிடும். அப்புறம் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணியை ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சுருந்தேன். இந்த புளி வந்து கொஞ்சம் கருப்பு புளிங்கிறதுனால கருப்பாக இருக்குது. ஸோ வெள்ளை புளி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் தெரியும் பார்க்குறதுக்கு. கூடவே ஒரு சின்ன துண்டு வந்து வெல்லத்தையும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் வந்து குக் ஆகி அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ரைஸு. மத்தியானம்லாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மூடி போட்டு ஒரு 1 மினிட் குக் ஆன பார்த்துக்க எண்ணெய் நல்லா இந்தமாரி பிரிஞ்சு வரும். இந்த டைமில் வந்து நிறைய கொத்தமல்லி இலை தூவிட்டு
தேவைக்கேற்ப ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கி சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த வாங்கிபாத். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. கண்டிப்பாக ஐ ஹோப் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.